Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க பார்க்க போறோம். அதாவது இடியாப்பம் வச்சு அதை முட்டை கொத்து இடியாப்பமா எப்படி செய்யலாம்னு தான் பார்க்க போறோம். ரொம்ப டேஸ்டா இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். நீங்க கண்டிப்பா இந்த ரெசிபியை உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ஈஸியான ரெசிபி தான். எப்பவும் இடியாப்பமா நார்மலா சும்மா ப்ளைனா சாப்பிட்றதுக்கு இப்படி செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா எல்லாரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதுக்கு முன்னாடி என் சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா கைண்ட்லி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் டர்ன் ஆன் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். இப்போ வாங்க இந்த இடியாப்ப கொத்து எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இன்னைக்கு 2 கப் இடியாப்ப மாவு எடுத்திருக்கேன். அந்த மாவு கூட கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இந்த மாவு கூட நல்ல சூடான தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நல்ல சூடு பண்ண தண்ணியை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்படி சூடான தண்ணி ஆட் பண்ணாதான் நமக்கு பிழியறதுக்கு ஈஸியாக இருக்கும் இடியாப்பம். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தேவையான அளவு தண்ணியை சூடாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஸ்பூன் வச்சே மிக்ஸ் பண்ணுங்கள், கை வச்சு மிக்ஸ் பண்ண முடியாது, ஏன்னா தண்ணி அவ்வளோ சூடாக இருக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக தேவையான அளவு தண்ணி நம்ம ஆட் பண்ணி மாவு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஈவனாக மிக்ஸ் ஆகும். ஸோ கை வச்சு மாவை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளோட இடியாப்ப அச்சியில் போட்டு பிளேட்டில் புழிஞ்சு எடுத்துக்கோங்க. உங்கள்கிட்ட என்ன அச்சு இருக்கோ அந்த இடியாப்ப அச்சில் போட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி மர அச்சு யூஸ் பண்ணியிருக்கேன். இப்படி சிங்கிள் பிளேட்டாக இருந்துச்சுன்னா அதில் போட்டுக்கலாம், இல்லைன்னா இட்லி தட்டில் கூட நீங்கள் போட்டு எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி சிங்கிளாக இப்படி பிளேட்டில் போட்டு அதை ஒரு இட்லி குக்கரில் ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கோங்க. 5 நிமிஷம் போதும், ஏன்னா நம்ம ஆல்ரெடி சுடு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணியிருக்கிறதுனால ஈஸியாக வெந்துடும். இப்போ நம்மளோட இடியாப்பம் ரெடி ஆயிடுச்சு. இனி இப்போ அதுக்குள்ளே தேவையான மசாலா செஞ்சிடலாம். அதுக்கு ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் அதில் 1/2 டீஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. 3 பீஸ் ரம்பா இலை சேர்த்துக்கோங்க. இது பிரியாணி லீஃப்னு சொல்லுவாங்க, அதை சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே ஒரு பெரிய வெங்காயத்தை சின்னதாக சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெங்காயத்து கூடயே ஒரு பச்சை மிளகாவை சின்னதாக சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் அதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதில் ஒரு தக்காளியை சின்னதாக சாப் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளியும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா அது கூட நம்ம ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் மல்டி மசாலா சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மல்டி மசாலா எப்படி செய்யணுங்கிற லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க.
வீட்டிலே செஞ்சு அந்த ஒரு மசாலா போதும், நீங்கள் என்ன ரெசிபி வேணாலும் செய்யலாம். ஸோ அந்த மசாலா ரெசிபி லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மசாலா எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்ச நேரமாக வதக்கிக்கோங்க. இந்த ரா ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதில் வந்து நான் இன்றைக்கி 3 முட்டை ஆட் பண்ணியிருக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மசாலா கூட பைண்ட் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இந்த டைம் வந்து இதில் நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோன்னா, நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்க இடியாப்பம் ஆட் பண்ண போகிறோம். நான் இன்றைக்கி இதில் வந்து 5 இடியாப்பம் ஆட் பண்ணுறேன். இடியாப்பத்தை பொடிசாக இப்படி கொஞ்சமாக பீஸாக ஆக்கி அதை ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த மசாலா கூட இடியாப்பம் நல்லா பைண்ட் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்படி ஈவனாக எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஃபைனலாக இதில் கொஞ்சம் கொத்தமல்லி தழை சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. சூப்பரான முட்டை கொத்து இடியாப்பம் ரெடி. ரொம்ப ஈஸி ரெசிபி தான், கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி, கொஞ்சம் டேஸ்டியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. எப்போவும் ஒரே மாதிரி இடியாப்பம் கூட நம்ம வந்து சைடாக கறி வச்சு சாப்பிட்றதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இதே மாதிரி நம்ம சேனலில் வந்து இதே மாதிரி சிக்கன் கொத்து இடியாப்பம் ரெசிபியும் இருக்கும், அதையும் செக் பண்ணி பாருங்கள். என் ரெசிபிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.